வாங்க இன்றைக்கி புதுமையாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம். நார்மலாக செய்கிறத விட புதுசாக செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது அது பாசிப்பருப்பு வேகிறது வரையும் நம்ம காய் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1, வரமிளகா, பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னையும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சத்தும் கிடைக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விடுங்க. 3/4 வாசி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து இப்போது மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க, ரொம்ப குழைய வேகணுன்ட்டு இல்லை. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடு தான் வெந்திருக்கு, ரொம்பவும் குழஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த இருக்கிற தண்ணியோடவே எடுத்து நம்ம இந்த காயில் ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியிலையே வந்து சேர்ந்து காயும் வெந்துடும், பாசிப்பருப்பு வெந்துடும். எடுத்து விட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் மாட்டம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்காட்டிருக்கு. எடுத்து நசுக்கி பார்க்கலாம். காய் வெந்துருச்சுங்க. பாசிப்பருப்பும் குழஞ்சி வந்துருச்சு நல்லா. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.